வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாதம் பலன்கள், அதாவது வார பலன்கள் எப்படின்னு பார்க்குறோம். அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையில் இவங்களுக்கு நல்ல தகவல் பரிமாற்றம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை மூலம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட ஆஃபீஸில் இவங்களோட புதிய யோசனை இருக்குது பார்த்தீங்களா, மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களோட யோசனை அதிகமாக வரவேற்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய கஸ்டமர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வாரம் மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். எங்கேயாவது கான்ட்ராக்ட்லேயோ இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க, அது கையெழுத்து பண்ணணுன்னா அது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி படித்து பாருங்கள். யார்கிட்டனா சஜஷன் கேட்கணுன்னா அது கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அது பார்த்துக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். கூடுதல் அளவில் கொஞ்சம் சின்ன வருமானம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு சின்ன செலவுகள் வரும். அது எந்த அளவுக்கு குட்டி செலவுகளாக இருக்கும். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்காகவோ இல்லை கிச்சன் எக்யூப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரியாகவோ இருக்கும். பணத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி எது கரெக்டான செலவுகள் அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான ஒரு சூழல் இருக்கும் இந்த வாரம். உங்களோட சகோதரர்கள் கூட, உறவினர்கள் கூடலாம் ஒரு நல்ல ஒரு உறவு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட கருத்துக்களை பொறுமையாக கேட்டு தேவையற்ற விவாதங்களை எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் சுபிக்ஷம் காத்துட்ருக்கு. அது பயன்படுத்திக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை ஒரு நல்ல வெளிப்படையாக பகிர்ந்துக்கினீங்கன்னா உறவில் கொஞ்சம் நல்ல நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். திருமணமானவங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக உடல்நலை நல்லதாக இருக்கும். ஆனால் அதிக வேலை பலு காரணமான மனசில் கொஞ்சம் லேசாக அழுத்தம், தூக்கம் குறைவு, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா தூங்குறதுக்கான டைம் கிடச்சிச்சின்னா அது நல்லபடியாக உபயோகப்படுத்தி கண்டிப்பாக டக்குன்னு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது கேட்ஜெட்ஸில் வேலை பார்க்குறேன் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு முடியும்னா வாக்கிங் ப்ராக்டிஸ், யோகா அது மாதிரி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதாவது லாங்குவேஜ் சம்மந்தமாகவோ, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாகவோ, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக கொஞ்சம் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் கவன சிதறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 5, நம்பர் 9 இது உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இந்த வாரம் அதிகமாக இதை பயன்படுத்தி உங்களோட வாய்ப்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நல்ல சந்தோஷமான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன்லேயோ இல்லை லாங்குவேஜ் சம்மந்தமாக படிக்கிறதுலையோ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரம், ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கரெக்டாக பிளான் பண்ணி கொஞ்சம் நிதானமாக
ஒரு திட்டமிட்டு எந்த அளவுக்கு செயல்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு செயல்படுற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் காத்துட்ருக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.